பேரு? என் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் ஐயா பேரு. ஐயா என்ன பண்றீங்க இங்க ஒருத்தட்டியா போய்? பிள்ளைங்க இருக்கா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் என்னது? சும்மா வாங்கினதா? 105 வயசு ஆகுது. 105 வயசு ஆயிடுச்சா? அதெல்லாம் போட மாட்டாங்க. நான் இப்ப ஐயாவை பார்த்தேன். 105 வயசுல இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சாப்பாட்டுக்கு. என்ன ஒரு உங்களுக்கு மகன் இல்லைங்கிறீங்க. என்ன ஒரு மகனா நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஒரு பையனை பார்த்துட்டேன். அந்த பையன் இனிமே எனக்கு மாசம் சாப்பாடு உதவி பண்றேன்னு இருக்கான். ஏன்னா இப்ப 105 வயசுல போய் ஒருத்தட்டே நீங்க கையேந்திரீங்கல்ல, அது நீங்க கையேந்த கூடாதுங்கிறதுக்காக நான் உதவி பண்ண நினைக்கிறேன். நீங்க வாழ்ற காலம் நிம்மதியா வாழணும் நான் நினைக்கிறேன். நிம்மதியா நான் வாழ்றேன். ஏதோ குட்டிங்கன்னா சாப்பிடுறேன். மாசம் ஃபுல்லா சாப்பிடுற கேட்ட பணம் இதுல இருக்கு. சரியா? மாசம் ஃபுல்லா நீங்க நிம்மதியா வரவே வேணாம். உங்களை தேடி மாசம் இனிமே நான் கொண்டு வந்து பணம் தரேன். சரியா? போன் பண்ணா போதும், நானே உங்களை தேடி வந்து உதவி. மாசம் நீங்க அலைய வேண்டாம். உங்களை தேடி வந்து நான் உதவி செய்யறேன். சரி இருங்க. நீங்கல்ல ஜூஸ் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இது குடிங்க. இந்த வயசுல இவ்வளவு நடுக்குதாப்பா. மெதுவா குடிங்க. நல்லபடியா இருக்கு. நீங்க நல்லா இருந்தா போதும். சரியா? போயிட்டு வரட்டுமா? கடவுள் போல வந்து இந்த 105 வயசு தாத்தாவுக்கு உதவி செஞ்ச இளைஞர். தள்ளாடுற வயசுல கஷ்டப்படுற இந்த தாத்தாவோட கண் கலங்க வைக்கிற வீடியோ தாங்க இது. இந்த தள்ளாடுற வயசுல இந்த தாத்தா ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்காரு. அந்த தாத்தாவை இவரு பார்த்துட்டு, என்ன தாத்தா பண்றீங்க, யாரும் இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லப்பா, எல்லாம் 4-5 அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்காங்க, ஆனா என்ன பாத்துக்க யாரும் இல்லைன்னு இந்த தாத்தா சோகத்தோட பதில் சொல்றாரு. எனக்கு 105 வயசு ஆகுது தம்பி அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே வியப்பா இருக்குங்க. இந்த வயசுல இந்த தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இனிமே நீங்க கஷ்டப்படக்கூடாது தாத்தா, உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் பண்றேன். இனிமே நீங்க உதவி கேட்டு யார்கிட்டயும் போய் கேட்க வேணாம், நானே வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். மாசம் உங்களுக்கு தேவையான உணவு செலவை நானே ஏத்துக்கிறேன்னு இந்த இளைஞர் தானா தேடி வந்து கடவுள் போல அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. லைட்டா அந்த தாத்தாவுடைய புன்சிரிப்பை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறமா தாத்தாவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு. அவரால் குடிக்க கூட முடியல, கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. அவர் அந்த ஜூஸ் குடிக்கவும் இந்த இளைஞர் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த வீடியோ ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. ஜெஃப்டப் ஹியூமனிட்டி அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.